அண்ட் வெல்கம் டு டாக்டிக்ஷன். ஹாய்டா, என்னடா இப்படிலாம் இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. அண்ட் ஃபைனலி நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 500 வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி 500 வந்துச்சுன்னா உங்களுக்கு எதனாவது ஸ்பெஷல் எபிசோட்ஸோ இல்லைனா என்ன ஸ்பெஷல் FFO ஒன் ஷாட்டாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி சேனலில் வேணும், யாருடைய இது வேணும், எப்படி வேணும், சாஃப்டாக வேணுமா இல்லை எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறதுக்கு. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்குக்கூடிய ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டேக்கு ஒன் ஷாட் நேம் இஸ் ஹி லவ் மீ. ஓகே, ஸ்டோரியோடைய ஒன்லைன்லாம் எதுவும் தேவையில்லை, நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம டே ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு 2 months லீவில் இருந்துட்டு இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்காரு. இன்றைக்கி அவருடைய ஃபர்ஸ்ட் டே. இப்போது அவர் காலேஜ் முன்னாடி நின்றுட்டு கையில் எழுதியும் வச்சுக்கிட்டு அப்படியே காலேஜையும் பார்த்து கையில் இருக்கிற அந்த பொருளையும் பார்த்து அப்படியே மனசுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிறாரு. ஐயோ, இவன் இருக்கிற காலேஜ்லேயே கரெக்டாக என்னை மாட்டி விட்டுட்டாங்க. இவன் கண்ணில் மட்டும் மாட்டலன்னா அன்றைக்கி நடந்து எல்லாத்தையும் அம்மாட்ட போட்டு கொடுக்காம விட மாட்டான். ஆனால் இன்னுமே எப்படி அவன் அம்மாட்ட சொல்லாமல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை வேறு அம்மா கொடுக்க சொல்லியிருக்காங்களே. நான் இப்போ என்ன பண்ணுறது? பண்ணுவா இந்த 3 வருஷம் அவன் கண்ணில் மாட்டவே கூடாது ஓயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஜிமன் தான் நம்ம டீயோடைய பேக்லேயே பட்டு நடிச்சு, டேய் மச்சான், உன்னை வெயிட் பண்ண சொன்னேன், ஆனால் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாடா உள்ளே போகலாம். ஆனால் யோசிச்சு அதில் கையில் எதையும் வச்சுருக்கேன், ஐடி கார்டு மாதிரி இருக்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் அப்படி நம்ம டீ கையிலேருந்து அதை வாங்க. ஆக்சுவலி அது ஒரு ஐடி கார்டு. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமன், டேய் இந்த மூஞ்சி உன்னுடைய மாமா பையன் தானே இல்லை இவனுடைய ஐடி? ஏய் என்னடா நம்ம காலேஜ் பேர் போட்டிருக்கு, இங்கே இருக்கான், சொல்லவே இல்லை. ஆமாம், இந்த ஐடி கார்டு எப்படி உனக்கு வந்துச்சு? இல்லை ஊருக்கு போன சைக்கிள் கேப்பில் இருந்தால் சுட்டு வந்துட்டியா நீ? நீ வேறடா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அப்புறம் எப்படி இது உனக்கு வந்துச்சு சொல்லு? அது மச்சான், அது ஏய் சொல்லு, ஒழுங்காக சொல்லிட, இல்லைன்னு வச்சுக்கோயேன் ஜங்கு கூடிய ஐடி கார்டை நீ வச்சுருக்கோம், உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன். அம்மாவுக்கு தெரியும்டா. அம்மாவுக்கு தெரியுமா? கேட்கல? கேட்டாங்க தான், ஆனால் சீரியஸாக ஒன்று எடுத்துக்கலாம் அவங்க. ஓஹோ, என்னடா அது? சரி, இது எப்படி வந்துச்சு சொல்லு? அது மச்சான், அது அப்படின்னு அப்படியே இதையோ தயங்கி சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இப்போ டீ என்ன சொல்கிறாருன்னா, அது மச்சான், நம்ம காலேஜு சேர போகிறோம், ஸ்கூல் முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் ஒரு நாள் கிளப்புக்கு போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம் போயிருந்தோம். அங்கே தாண்டா. அங்கே என்னடா ஆச்சு? அது மச்சான், அது ஆக்சுவலி என்ன ஆயிருக்கோன்னா, நம்ம ஜிமின் அவருடைய கிளாஸ்மேட்ஸு எல்லாருமே ஸ்கூலை முடிச்சுட்டு அப்படி ஸ்கூலுக்கு வெளியே வர நேரம் பார்த்து எல்லாருமே சேர்ந்து கிளப்புக்கு போகலாம், ஃபஸ்ட் டைமு எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம வரலன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஜிமின் எல்லாருமே போகிறாங்க, வாடா ஒரே ஒரு வாட்டிடா போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்பல் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிருப்பார். இப்போ அங்கே போய்ட்டு நம்ம டீக்கு அப்படியே வற்புறுத்தி இது ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு கம்பல் பண்ண நம்ம டீவும் வேறு வழி இல்லாமல் அப்படி குடிச்சிட்றாரு. இது அவருடைய ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் போதை நல்லா கிக்காகவே ஏறிடுது. சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு நிற்க இவர் அப்படியே அங்கே ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாரு. அந்த ரெஸ்ட் ரூம்லேயும் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரரை பார்த்துட்டு அவருடைய ஹேரை செட் பண்ணிக்கிட்டே, டே நீ சும்மா சொல்ல முடியாதுடா, நீ இங்கே இருக்கவனே இல்லை, எங்கேயோ இருக்க வேண்டிய, எவ்வளோ அழகாக இருக்கடா, உனக்கு மசியாத இந்த உலகத்தில் இருக்கானா, ஆனால் இருக்கானே ஊரில் புத்துக்கள்
நாட்டம் உட்காந்துட்ருக்கான். பார்க்குறவன் போகிற வரவெல்லாம் கூட சைட் அடிக்கிறான். என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது அந்த நாய் அப்படின்ட்டு அப்படி போதையிலேயே இப்படி உளறிட்டுருக்கா. இப்போது அவருடைய ரைட் சைடில் இருந்து ஒரு பர்சன் டாய்லெட்குள்ளே இருந்து ஷர்ட் அப்படி இன் பண்ணிக்கிட்டே வெளியே வராரு. இப்போது அந்த பர்சனை பார்த்து, ஏய் என்னடா சரக்குது, பார்க்குறவெல்லாம் என் ஜங்குக் மாதிரியே இருக்கான் அப்படின்ட்டு சொல்ல, இப்போது அப்படியே அந்த பர்சன் அப்படி நின்று நம்ம டிவியை பார்க்குறாரு. ஆக்சுவலி அந்த பர்சனே வந்து நம்ம ஜங்குக் தான். அவரும் இந்த கிளப்புக்கு வந்திருப்பார் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. இப்போது நம்ம ஜங்குக்கை நம்ம டிவியை அப்படியே பார்க்க, இப்போது டிவும் அப்படி நம்ம ஜங்குக் போட்டிருக்க டையை பிடிச்சி அப்படி கிட்டே இழுக்கா. ஏய் என்னடா, யாரா நீ? என்ன என் மாமா பையன் மாரி இருக்கா? என்ன உன் பேர் என்ன அப்படின்ட்டு அப்படியே விழுற மாதிரி அப்படியே போக, இப்போது ஜங்குக்கு அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கா. ஏய் பார்த்து நில்லு டீ, என்ன பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு கேட்கா. இப்போது என் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கியா நீ? யாரா நீ, யார் நீ அப்படின்ட்டு இப்போது அந்த பர்சன் அப்படியே ஃபுல்லாக நம்ம டீ இப்படி கீழேருந்து மேலே அப்படியே இந்த போதையிலேயே பார்க்க, இப்போது நம்ம ஜங்குக்கு அந்த பாக்கெட்டில் அவருடைய ஐடி கார்டை உள்ள பாக்கெட்டில் போட்டு டேகை மட்டும் வெளியே தொங்க விட்டுருப்பாரு. அதை அப்படியே எடுத்துருப்பாரு. நம்ம டீ எடுத்து பார்க்க, பாரு உன் பேர் ஜங்குக்கா, பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் என்ன பழக்கம் இதெல்லாம், இங்கே எதுக்கு நீ வந்த, யார் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தா? என்ன பழக்கம்னு கேட்டேன் நான். இரு ஆண்டிகிட்டே சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, இப்போ நம்ம டீ அப்படியே இந்த போதையில் இப்படி கிறங்கி அப்படியே விழுறாரு. இப்போ நம்ம வச்சுட்டு டீ எலும்புடா டீ ஓ அப்படின்ட்டு இப்போ அப்படியே ப்ரைடல் சைடில் நம்ம டீயை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி குரூப்பாக யூனிஃபார்ம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு நிற்கிறாங்க. அந்த யூனிஃபார்ம் தான் நம்ம டீவும் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவுச்லேயே நம்ம டீவை போயிட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. ஐடி கார்டை மறந்துடுறாரு. அந்த ஐடி கார்டையே மார்னிங் தான் எடுத்து பார்க்குறாரு. இப்போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜிமின் கிட்ட நம்ம டீ சொல்ல, இப்போது நம்ம ஜிமின், அட பாவி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்ல. அது வந்து மச்சான் சொல்லணும்னு தான் இருந்தேன், ஆனால் நீ வளரிடுவந்தான். பாவி எவ்வளோ பெரிய சீக்கிரட்டி என் மனசுக்குள்ளே போட்டு நான் ஒழிச்சு வச்சுருக்கேன், இதை போய் வளரிடுவேன் நினச்சிருக்க நாயே, நீலாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா அப்படா அப்படின்னு சொல்ல, மச்சான் ஒரு நிமிஷம்டா, ஒரு ஹெல்ப்புடா. ஆமாம் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தானே இந்த நண்பர்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரிவாங்க, என்ன சொல்லித்தல. அது வந்து அம்மா இந்த ஐடி கார்டு ஜங்குக்கிட்ட கொடுக்க சொன்னாங்கடா. ஏய் என்னடா அம்மா, உங்கள் அம்மா மாமா பையனுடைய ஐடி கார்டு உன் கையில் இருக்குது, அது கூட தெரியாமல்? ஏய் இல்லைடா, நான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஜங்குக்குடைய ஐடி கார்டு என்கிட்ட இருக்குது, எப்படிம்மா நீங்கள் டவுட்டு படாமல் இருக்கிறீங்க கேஷுவலாக அப்படின்னு கேட்குறேன். எங்கள் அம்மா இல்லை, ஆமாம் ஜங்குக்குள்ள அப்பப்போ வந்துட்டு போயிருப்பான், அப்போ என்ன மறந்துட்டுருப்பான், அதை நீ எடுத்து வச்சிட்ருப்ப, இது எனக்கு தெரியாதா அப்படின்றாங்கடா. அப்போ என்ன அர்த்தம்? நான் ஸ்கூலுக்கு வர நேரம் பார்த்து ஜங்குக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்குறான்டா. அடப்பாவத்தை, இது உனக்கு தெரியாதா? தெரியாது மச்சான், உங்கள் அம்மா சொல்லலை? இல்லைடா. ஐயோ சரி அழாத, லஞ்சு டைம் கொடுத்துக்கலாம், இப்போ வா லேட் ஆகிடுச்சு, கிளாஸ்க்கு போகலாம். சரி அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமின் 2 பேருமே சேர்ந்து அப்படி கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் டே அப்படின்றனால கிளாஸ்லாம் எதுவும் எடுக்கல. இவங்க பாட்டுன்னு அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் அப்படியே பேசி பழகி டீச்சர்ஸும் வந்து அவங்களே மட்டும் செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் இப்போ லன்ச் ஆகுதுடா. லன்ச் டைமு நம்ம ஜிமின் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க. இப்போது அந்த ஐடி கார்டு எடுத்து கையில் வச்சிட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து அப்படியே கையெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டே வெளியே வந்து, மச்சான் போகலாமா? எங்கடா போகலாமா? அதான் ஐடி கார்டு கொடுக்க சொன்னாங்களே உங்கள் அம்மா, அப்படி கொடுத்துடலாம். என்னடா லாலிபாப் வாங்க போகிற மாதிரி சொல்கிறேன். என்னடா நான் என்ன பை போடணும்? என்ன மச்சான்? என்னடா ஐடி கார்டு தானேடா, போகிறோம் இந்த ஐடி கார்டு மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், வந்துன்னே இருக்கும் சரியா?
சரி மச்சான், போகிறோம் கொடுக்குறோம் வரோம், போகிறோம் கொடுக்குறோம் வரோம். ஓகே ஓகேடா மச்சான், போகலாமா? ஓகேடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஜிமினுடைய கையை அப்படியே கோத்துக்கிட்டு போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாருக்கு கிளம்புற மாதிரி 2 பேரும் போக, இப்போது அந்த ஐடி கார்ட்லேயே கிளாஸ் செக்ஷன்லாம் போட்டிருக்கு. ஸோ அதை வச்சு கரெக்டாக போயிடுறாரு. டோர் முன்னாடி நின்னதும் நம்ம டேக்கு அல்ல கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்போது டேய் மச்சான் துறடா, உள்ளதான் இருப்பான். இல்லைடா லஞ்சு டைம் இல்லைண்ணா. முதல்ல பாரு, இல்லைன்னா கேண்டீன் ஏரியாவுக்கு போகலாம். சரி மச்சான் இரு அப்படின்ட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தா லாஸ்ட் பெஞ்சில் நம்ம ஜங்கு கையில் ஃபோனை எடுத்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸில் அப்படியே கதை மூடிட்டு, என்னடாச்சு உள்ளே தான் இருக்கா மச்சான். என்ன அப்போ போ, அவன் மட்டும் இருக்கா மச்சான். அவன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிவன் கேள்வி கேட்க, ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே கேண்டீன் ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருப்பார். பட் ஃபோனை மறந்து வச்சுருப்பாரு. அதை ஃபோனை எடுக்கிறதுக்காக தான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பார். அதனால தான் தனியாக இருக்கார். இப்போது அதை பார்த்துட்டு நம்ம டீ இப்படி கிளம்ப, இப்போ நம்ம டீ கொடுத்தே ஆகணுமாடா. ஐடி கார்டு தானே, போ ஓப்பன் பண்ணு கொடு அப்படின்னா பண்ண போகிறான். நானும் பார்த்துட்றேன். என்ன அவன் என்ன பெரிய அப்பாட்டாக்குறான், இப்படி பயப்படுற போ அப்படின்னு சொல்ல, நீ அவனுடைய ரைட் ஹேண்டை பார்த்தா அப்படி பேச மாட்டேடா. ஏன் ரைட் ஹேண்ட் என்ன வச்சுருக்கான் பார்த்தா பேச மாட்டேடா, வாயை மூடுறான். ஓகே தைரியத்தை வர வச்சுப்போம். ஐடி கார்டு இருந்தா மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு இப்போ அப்படியே பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ண, கரெக்டாக நம்ம ஜேகேவும் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு அவரே. இப்போ ஜங்கு வெளியே டீ நிற்கிறத பார்த்துட்டு, டீ நீங்கள் என்ன பண்ணுற? அது வந்து ஜங்குக்கா, அது வந்து டேடி மச்சான் எனக்கு சுச்சா ஒருத்தர் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம சிவன் பாட்டு நம்ம டீமை கோத்து விட்டு அப்படியே ஓடிடுறாரு. எப்பயும் போல பண்ணிட்டானே அப்படின்ட்டு இப்போ நம்ம டீ அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நிற்க, இப்போ ஜங்குக்கு தான், டீ என்னாச்சு, என்னடா இங்கே இருக்கா, இங்கேயா ஜாயின் பண்ணியிருக்கா? ஆமாம் தெரியாத மாதிரி கேட்குறப்ப. ஆமாம் ஜங்கு, நான் இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓஹோ சரி என்ன வேணும், ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கா? அது ஐடி கார்டு இந்தா மறந்துட்டேன், அம்மா கொடுக்க சொன்னாங்க. ஐடி கார்டா? இது என்னாச்சு, என்ன நீ எங்கேருந்து எடுத்த? நான் இதை வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். அது வந்து அது ஏதோ கிடச்சிச்சு, இந்தா வச்சுக்கோ, பாய். இரு என்னன்னு கூப்பிட்ட நீ? ஜங்குன்னு கூப்பிட்ட. எப்போ நீ பேர் சொல்லி கூப்பிடலாம்? ஆமாம் இவன் மட்டும் முறை சொல்லி கூப்பிட்றான், நான் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. என்ன சொன்ன? அது ஏன் என்னாச்சு, என்ன சொல்லி கூப்பிடணும்? சீனியர்னு சொல்லி கூப்பிடுற மோவனி, இங்கே வந்து நின்றுட்டு ஜங்குக்கு இங்குக்குன்னா சரி சீனியர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் இருக்க பக்கமாக போயிட, நம்ம ஜிமின் பார்த்தா ஒரு பில்லர் பின்னாடி நின்றுக்கின்னு நம்ம டீவை அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நேராக அவர்கிட்ட போயிட்டு, பண்ணி மாடே விட்டு வந்துட்டல நீ, விட்டு வந்துட்டல, எப்பயும் போல் விட்டு வந்துட்டல நீ. டேடி மச்சான் சாரிடா, என்ன வீர வசனம்லாம் பேசின்னு வந்த, இப்போ என்ன இங்கே வந்து ஒழிஞ்சிட்ருக்க? இங்கே என்ன பண்ணிட்டுருக்க நீ? அது வந்து என்னடா இது, ஒரு மனுஷன் பார்க்க அழகாக இருப்பான், இல்லைன்னா ரகடாக இருப்பான், இவன் ரெண்டும் பார்த்து கலந்த மாதிரி இருக்கான். என்னடா கை ஃபுல்லாக டேட்டு குத்தி வச்சுருக்கான், எப்படி இந்த பிரின்சிபல்லாம் விட்டானுங்க, என்னடி காலேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்டா நம்ம ஜிமின் அப்படியே கொஷின் மேலே கொஷினாக வைக்க, வாய் மூடு, எப்படியோ ஐடி கார்டு கொடுத்தாச்சு போகலாமா? போகலாம். என்னவோ கூப்பிட்டு பேசினானே, என்ன பேசினா? அது அவனை நான் ஜங்குக்குன்னு கூப்பிடக்கூடாதான். ஜங்குக்குன்னு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிடணுமா? சீனியர்னு கூப்பிடணுமா? சீனியரா? ஐயா மாமான்னு
கூப்பிட சொன்னால் கூட பரவாயில்ல, சீனியரா? கசின் தானடா உனக்கு? ஆமாண்டா, மரம் பையன்டா. ஆனாலும் எப்படி சொல்கிறான் பாரு, சிடு மூஞ்சி, சிடு சிடுன்னு இருக்குது. ஏய்ய அவள் தான் போச்சு. அப்புறம் உன்னோட கல்யாண கனவு காட்சி எல்லாத்தையும் காத்தோட கரைச்சிது, ஓகேவா? அவள் தான் உனக்கு அவன் சீனியர் அண்ணா, ஓகே? வா போலாம். நீ வர வாய மூடு. அண்ணா அவனை நான் லவ் பண்ணுறேன். இதெல்லாம் ஸ்கூல்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். எங்கே ஒரு வாட்டியாவது போய் முன்னாடி நின்று தில்லா ஜங்குக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். லூஸு வாடாப்பலாம் வந்துட்டான் லவ் பண்ணுறேன்ட்டு அப்படின்ட்டு நம்ம டீவை அப்படியே மொக்க பண்ணி இப்படி கூப்பிட்டு போக, இருடா ஒரு நாள் அவனை நான் மடக்கி போடுறேன்னா இல்லையா பாரு. நீ மடக்கினா போடு, அமுக்கினா போடு, வா போகலாம், மைண்ட் வாய்ஸ் பேசுன்னு கேவலமாக பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நோட் ஸ்கிப் கொடுக்க. இப்போ நம்ம டீவும் அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நம்ம சிவன் டீ 2 பேருமே சேர்ந்தே வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம டீ வீட்டுக்கு போனதும் வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிருக்குது. திடீர்னு மேலேருந்து டப்பன்னு சவுண்டு மேலே ரூமில் இருந்து. இப்போ உடனே அம்மா என்னம்மா பண்ணுற, மேலே என்னம்மா சவுண்டு அப்படின்னு கேட்க, இப்போது அவங்க அம்மா மேலே ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு, டீ வந்துட்டியா, நல்ல நேரத்தில் வந்த, ஒரு நிமிஷம் வாய மேலே அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டீவும் போச்சுடா வந்ததும் வேலையா, ஐயோ டீ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ட்டு இப்போது அப்படியே நம்ம டீயோடைய பேக் எல்லாத்தையும் எப்படி கவுச் பண்ணி ஹாலில் இருக்க கவுச் பண்ணி இப்படி தூக்கி போட்டுட்டு இப்போ அவர் அப்படியே மேலே ஏறி போக, அவர் பார்த்தா அவங்க அம்மா பார்த்தா அவருடைய ரூமுக்கு பக்கத்து ரூமு எப்போவுமே காலியாக இருக்கும். அதை ஒரு சின்ன வயசில் யூஸ் பண்ண ரூமு, சின்ன வயசில் மீன்ஸ் ஒரு 10th 9th அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ண ரூமு. இப்போது இவர் உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா மேலேருந்து எதையோ டப்பாவெல்லாம் கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதுதான் அந்த சவுண்டு கேட்டிருக்கு. அம்மா இந்த ரூமில் வந்து என்னம்மா கிளறிட்டுருக்கீங்க, என்ன எதுனா திங்ஸ் எடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ரூமை சுத்தம் பண்ணணுமா? எதுக்காக? வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா கெஸ்ட் ரூமில் தங்க வைங்கம்மா. எதுக்குமா இந்த ரூமை சுத்தம் பண்ணுறீங்க? இம்பார்ட்டண்ட்டா வைத்திக்காரா, பேக் வச்சுட்டல, போயிட்டு கிச்சனில் இருக்கிற யூஸ் அண்ட் த்ரோ ஆப்ரானு, க்ளவுஸு, மாஸ்க்கு, தலைக்கு மாஸ்க்கு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கர்ச்சீஃப் எதுனா ஒன்று கட்டிட்டு வா சீக்கிரம், உனக்கு எதனா டஸ்ட் அலர்ஜி ஆகிட போகுது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்கீங்க, போ டக்குன்னு போ, வேலையை முடிக்கணும், இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அம்மா யாரும்மா வரா? ஜங்குக் வராண்டா. ஜங்குக்கா? ஐயோ அவன் எதுக்குமா இங்கே வரான்? என்ன மாமாவா அவன் இவெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? அது ஐயோ அவங்க வர அவசரப்படியாமல், ஏம்மா அவன் இங்கே வரான்? அது அவன் இங்கேருந்து படிக்க போகிறானா? என்ன வீக்கெண்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஃபைனல் இயர் வரைக்கும் இங்கே தான் இருப்பான். அதுக்கப்புறமேட்டு எதனாவது வேலை பார்க்கணுனாலும் இங்கேருந்து தான் போவான். என்னம்மா புதுசாக கிளப்புறீங்க? ஏன் அவன் இங்கேருந்து படிக்கணும் முதல்ல? என்ன உனக்கு இப்போ வேணும்? அவனும் நீயும் ஒரே காலேஜ் தானே? ஆமாம், இன்னைக்கு ஐடி கார்டு கொடுக்க சொன்னே, கொடுத்தியா? கொடுத்தேன். பேசுனியா? பேசுனேன். ஏன் என்னாச்சு, என்ன சொன்னான்? அவன் என்ன சீனியர்னு கூப்பிட சொல்கிறாம்மா. அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நீ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? ஜங்குக்னு கூப்பிட்டேன். ஆமாம் அப்படிதான், நீ போயிட்டு ஈஸியாக ஜங்குக்னு கூப்பிடுவேன், அப்புறம் அதை பார்த்து மற்ற ஜூனியர்ஸ் எல்லாருமே போயிட்டு ஜங்குக்னு கூப்பிடுவாங்க. இது அவனுக்கு தேவையா? அதனால தான் உன்னை ஜங்குக்னு கூப்பிட சொல்லியிருக்கான். இல்லைன்னா மட்டும் என்ன சொல்வானா? மாமன் கூப்பிட சொல்லியிருப்பான். அம்மா விளையாடாதீங்கம்மா, வேலையை பாருமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம டீவும் கீழே போயிட்டு கிச்சனில் இருந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஆப்ரான்ஸு, மாஸ்க்கு, தலைக்கு ஒரு துணி, கையில் க்ளவுஸு, ஒரு கையில் ஒட்டடை குச்சி, ஒரு கையில் மரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மிரர் முன்னாடி தள்ளி வந்து பார்க்க, இவனுக்காக எப்படி இருந்தேன்னா இப்படி வீட்டு வேலைக்கார மாதிரி ஆயிட்டேன். ஜங்குக்கு
ஒரு நாள் நான் ஒரு நாள் மாட்டேன், உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மேலே ரூமுக்கு போக, இப்போ அவங்க அம்மாவும் அவரும் சேர்ந்து அப்படியே ஃபுல்லாக ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காருங்க. இப்போது மேலே எல்லாத்தையும் அப்படி ஒரு அடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க அம்மா பார்த்தா இருக்கிற டேபிள்ஸு, சேரு, கவுச்சு, பெட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கலர் மாற்றிட்டுருக்காங்க. நம்ம டீ எப்போவுமே கலர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவார், பேபி கலர்ஸாகவே யூஸ் பண்ணுவார். ஆனால் இவங்க அம்மா பார்த்தா ஃபுல்லாக டார்க் கலர்ஸாக மாற்றிட்டுருக்காங்க. பிளாக் கலரு, க்ரே கலரு, இந்த மாதிரி கலர்ஸை மாற்றிட்டுருக்கா. அதை நம்ம டீ கவனிச்சிட்டு, அம்மா எதுக்காகம்மா இப்படி கலர்லாம் மாற்றிட்டுருக்கீங்க, நல்லாவே இல்லை இந்த ரூமும். ஆமாண்டா நல்லாவே இல்லை, உன் ஃபோட்டோ பாரு எத்தனை இருக்குது, அதெல்லாம் முதல்ல கலட்டணும். அம்மா நான் உன் பையன்மா. ஆமாண்டா நீ என் பையன்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜங்குக்கு என்னுடைய முதல் பையன்டா. என்னது? ஆமாண்டா ஜங்குக்கு என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவான், தெரியாதா உனக்கு? அவன் என்ன அம்மான்னு கூப்பிடுறப்ப இவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அம்மா நானும் உன்னை அம்மா தான் நம்ம கூப்பிடுறேன், அப்புறம் உனக்கு அம்மா ஃபீல் ஆகலையாம்மா? ஏய் வாயை மூடு, ஓவராக பேசாத. மாமான்னு மாடு மாதிரி கட்டிக்கிட்டு வேலையை பாடுறா. இந்த வீட்டில் எனக்கு வர வர மரியாதை குறையுது, பாசம் குறையுது, எல்லாம் குறையுது. எல்லாம் இந்த சங்குக்கள் தான். அவங்கள முதல்ல சாவடிக்கணும். எல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு ஒரு ரூம் வர அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவருடைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ அவங்க அம்மா, டேய் என்னடா பண்ணுற? இந்த ரூம் அவனுக்கு தானே, அப்புறம் எதுக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் அவனுக்கு? எண்டு நான் தான் கட்டுவேன். ஏன்? அதெல்லாம் கட்டுறது, அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். ஏம்மா? வேறு ரூம் எதுவுமே இல்லைடா, ஃபோட்டோஸ்லாம் தூக்கி வைக்க போறியா? நான் வந்து என் ரூமில் மாட்டிப்பேன். ஆமாம் அங்கே அப்படியே செவுரு ரொம்ப வெளிச்சமாக தெரியுது, நீ கொண்டு போய் மாட்டுறதுக்கு. அங்கே நீ மாட்டி வச்சுருக்கதே போதும், இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூமில் போடணும். வேறு ஒரு ஸ்டோர் ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு அதில் கொண்டு போய் போடலாம். என்னம்மா இப்படிலாம் பேசுகிறேன்? என் ஃபோட்டோ ஸ்டோர் ரூம்லையா? ஆமாண்டா போடா. இது என் அம்மாவே இல்லை, எனக்கு வேறு அம்மா வேணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருக்காரு. இப்போது கொஞ்சம் நேரம் போக அப்படியே எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி முடிச்சிட. இப்போ அவங்க அம்மா அப்படியே ரூம் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ டீ, என்னம்மா அப்படி பார்த்துட்ருக்கீங்க, என்னாச்சு? எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சுல்ல? சுத்தம் பண்ணியாச்சுரா. ஆனால் சங்குக்கு ரொம்ப பாவம். ஏம்மா ஏன் பாவம்? இல்லை அவன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு உன் மூஞ்சில் தான் முழிக்கணும் போல. என்னது? ஆமாண்டா பாரு, எங்கிட்ட திரும்பினாலும் உன் ஃபோட்டோ தான் இருக்குது. அவன் எங்கே திரும்பினாலும் உன் மூஞ்சி தான் பார்க்கணும். தூங்கும் போதும் பார்க்கணும், ஏஞ்சாலும் பார்க்கணும், கடுப்பாக இருக்கும் போது பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கும்போது பார்க்கணும். ஷோ பாவம் என் பிள்ளை. அம்மா இன்னும் ஒரு வாட்டி அவனை உன் பிள்ளைன்னு சொன்னேன், நான் வீட்டை விட்டு போயிடுவேன். தயவு செஞ்சு போயிடு, யூஸ்லெஸ் நீனு. அம்மா என்னம்மா, என்னை பெற்றெடுத்தது நீ தானம்மா, உண்மையிலே நீ தான் என் தாயா? அட போடா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே போயிடுறாங்க. இப்போது டீவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு, நீங்களும் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவரே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுறாரு. இப்போது அவங்க அம்மாவுக்கு கீழே வந்து சாப்பாடுலாம் செய்கிறதுக்கு அவர் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்தா பரன்னு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. அம்மா எதுக்காகம்மா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க? என்ன பாத்திரம் எதுனா கழுவி வைக்கணுமா, என்ன நாளைக்கே சமைக்கிறதுக்கு? எப்போ வரானா அவன்? முதல்ல அவனா இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடுவேன்னு கொஞ்ச நேரத்தில் தான் கால் பண்ணான். எப்படின்னு தெரியலையே. பிள்ளை வேறு சாப்பிடாம வருவான்னு நினைக்கிறேன். பசியோடு இருப்பான். சீக்கிரமாக செய்யணும். சீக்கிரம் அந்த காய் கட் பண்ணு. என்னது 2 மணி நேரத்தில் வருவானா? ஆமாண்டா இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவான். சீக்கிரம் வாய் அளக்காத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே மிரட்டா. இப்போ நம்ம டீவும் சேர்ந்து அப்படியே அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு வழியாக டின்னர் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம டீயோடைய அம்மா மட்டும் எப்போவுமே சாப்பிட்ருவாங்க சீக்கிரமாகவே. ஸோ அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நம்ம டீயை சாப்பிட கூப்பிட்றப்போ, இல்லைம்மா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. இப்போது டைம் கரெக்டாக ஒரு 9:30 போல் இருக்குதுடா. ஒரு 9:30 போல் அவங்க அம்மா அப்படியே டைனிங் ரூமில் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ கவுச்சுக்கு வந்து உட்காந்துட்ருக்கா. இப்போ அவங்க அம்மா டீ கிட்ட,
டீயோடைய தைஸில் அப்படியே டேப் பண்ணிவிட்டு, டீ எனக்கு நிறைய வேலை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, முதுகெல்லாம் செம்மையாக வலிக்குது, நான் போய் தூங்குறேன். ஜங்குக் வந்தான்னா அவனுக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிடு, ரூமை காட்டிவிடு, சாப்பாடு அவனுக்கு பரிமாறி விட்டு, சாப்பிடாம தூங்க விடாத அவனை, அப்புறம் மரியாதையாக நடந்துக்கோ. அம்மா என்னம்மா இப்படிலாம் வேலை கொடுக்குறீங்க? என்னடா என்ன? ஒன்றும் போங்க பண்ணுறேன், ஆனால் எப்படியும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். என்ன மணி 9:30 ஆகிடுச்சி. அந்த வழியே வரக்கூடாது. டே அவன் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னால் தயவு செஞ்சு தூங்கிடாத, முழிச்சிருந்து அவனை கூப்பிட்டுட்டு எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ தூங்கணும், புரியுதா? அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே வார்ன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரூம்குள்ளே போக, இதெல்லாம் என் தனி எழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம டீவும் அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டு அது நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்ருக்காரு. இப்போது டைம் சரியா ஒரு 10-15 போல் ஆகுது. இப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்டதும் நம்ம டீ அப்படியே பரன்னு எடுத்து வச்சிட்ருக்காரு, பாப்கார்ன்லாம் ஒழிச்சு வைக்கிறாரு. எதுக்கு பண்ணுறாருன்னே தெரியல. ஐயோ வந்துட்டான் போலியே, ஐயோ டவுசர் போட்டுருக்கனே, பேண்ட்டு போட மறந்துட்டேனே, போச்சு. ஐயோ அவன் எதனா நினச்சிக்கிட்டானா என்ன பண்ணுறது? ஐயோ அன்றைக்கி அம்மாட்ட வேற மாட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயும் ஓடிட்டுருக்கா. இப்போ ஒரு வழியாக போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணிவிட்டு போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணேன். நம்ம ஜங்குக்கும் அப்படி வந்திருப்பாரு. அப்படி வெளியே நின்றுட்டு அவங்க அம்மா கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. அம்மா நான் வந்துட்டேன். சரிப்பா, ஆண்டி வந்துட்டாங்களா? காலிங் பெல் இது பண்ணியா? ஆண்டி வரலம்மா, டீ தான் வந்திருக்கான். ஓ டீ தான் வந்திருக்கானா? என்னாச்சு ஆண்டி வரல? அவன்கிட்ட கேளு. டீ என்னாச்சு? அம்மா எங்க? அம்மாவா? அம்மா தூங்குறாங்க, அவங்களுக்கு முதுகு வலியாம். ஓ அம்மா ஆண்டி தூங்கிட்டு இருக்காங்களாம்மா? ஓஹோ சரிப்பா. அந்த ரொம்ப ரூடாலாம் நடந்துக்காதா, கொஞ்சம் சாஃப்டாகவே நடந்துக்கோ, பாவம்லாம் அவன். அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. சரிடா உள்ளே போய் சாப்பிட்டு தூங்கு. சரி பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ண போக, இப்போ நம்ம டீவும் அப்படி அவருடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படி ஒரு பெரிய சூட்கேஸாக எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு நிற்க, டீ பசிக்குது, சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடி தான் சீனியர், வாங்க வந்து உட்காருங்க, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்களா? ரெடி பண்ணி வைக்கிறேன். ரூம் எங்க? அதுவும் மேலே இருக்குல்ல, அந்த டெடிபேர் ரூமுக்கு பக்கத்தில் ரூமு. டெடிபேர் ரூமா? அது எங்கே இருக்குது? அதுவும் அந்த போர்டில். ஓஹோ அது என்ன ஓ ரூமா? ஆமாம் என் ரூம் தான். ஏன் ஓ ரூம் பக்கத்தில் என் ரூமு? இல்லை பால்கனியில் ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறேன் போ அப்படின்ட்டு இப்போ அப்படியே பேசிக்கிட்டு நம்ம டீ அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு நெஞ்சு மேலே கை வச்சுக்கிட்டு, ஐயோ இனிமே மட்டானி டீ இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணியோ அதே மாரி ஹேண்டில் பண்ணேன், கொஞ்சம் கூட நம்ம பழம்னு கட்டிடக்கூடாது அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிச்சன்லேருந்து சாப்பாடு எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எடுத்து வைக்க, நம்ம ஜேகேவும் அவருடைய சுஸ்கிஸ் எல்லாத்தையுமே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சுட்டு இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. வந்துட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. டீ நீ சாப்பிட்டியா? இல்லை. ஏன்? வா உட்காரு சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை வேண்டாம் சீனியர், நீங்களே சாப்பிடுங்க. என்ன சொன்ன? சீனியர்னு சொன்னேன். சீனியர்லாம் கூப்பிடாதா? என்ன பொண்டாட்டி மாரி ஆர்டர் போட்டுனுங்கிறான், இதை பண்ணாத பண்ணிட்டு. என்ன சொன்ன? என்னன்னு கூப்பிடணுன்னு கேட்டேன். ஓ நான் யார் உனக்கு? என்ன இப்படி கேட்குறான்? கசினா? கசின்னா என்ன கசினு? மாமா. அப்படி கூப்பிடு. என்னது நீ காலேஜில் இருக்கும்போது சீனியர் கூப்பிட சொன்னா, இப்போ வந்து மாமான்னு கூப்பிடுன்ற, நான் எப்படி தான் உன்னை கூப்பிடுறது? அதே தான், காலேஜில் இருக்கும்போது நான் சீனியர் தான் கூப்பிடணும், வீட்டில் இருக்கும்போது மாமான்னு கூப்பிடணும், புரிஞ்சுதா?
நான் ஜங்குக்னே கூப்பிடுறேனே. கொன்றுவோம் உன்னை. ஜங்கு கூட கூப்பிடணுன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ வேண்டாம் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. கூட உட்காரு சாப்பிடு. உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். இப்போ 2 பேருமே சாப்பிட்டு முடிக்க நம்ம ஜேகே அப்படி அவருடைய ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போ டீவும் சாப்பாடு சாப்பிட்டது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க சாப்பிட்ட வெசல்ஸையும் அப்படி கழுவி வச்சுட்டு அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அவர் ரூம் முன்னாடி நின்றுட்டு நம்ம ஜேகே ரூமை அப்படி லைட்டாக எட்டி பார்க்குறாரு. லைட்டாக கதவு ஓப்பனில் இருக்குது. அந்த சைக்கிள் கேப்பில் என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணேன். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறது அப்படி கிட்ட போகிறாரு. போக இப்போ உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே என்ன பண்ணுற நீ? எதனாவது நைட் ட்ரிங்க் எதனா குடிப்பியா? பால் அந்த மாதிரி எதனாவது? அது கேட்க தான் வந்தேன். ஓஹோ ஆமாம், எனக்கு பனானா மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும். போய் போட்டு வச்சுருவா. போ. அது சொல்ல தான் நானும் வந்தேன். போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சா போதுண்ணா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம டீ இப்போ அப்படியே வந்துட. இப்போ அவரும் வேறு வழி இல்லாமல் கிச்சனுக்கு போயிட்டு நம்ம ஜேகே கேட்ட மாதிரி அப்படியே அழகாக பனானா மில்க் ஷேக் பண்ண அப்படியே ரெடி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மேலே போகிறாரு. மேலே போயிட்டு டோர் அப்படியே தட்டாமல் வெளியே இருந்துட்டு இப்படி யோசிக்கிறாரு. இவன் உள்ளே இருந்துக்கிட்டு தனியாக இருந்து என்ன தான் பண்ண போகிறான்? அம்மா வேறு ரூமை ஃபுல்லாக இருட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்களே. சர்டன் வேறு புதுசாக மாற்றி கொடுத்தாங்க, அதுவும் பிளாக்கு. அப்படி இவன் என்ன சூரிய வெளிச்சத்துலேயே வராத வேம்பைரா இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னதான் பண்ணதாமல? சவுண்டே காணுமே. பேசாமல் உள்ளே போயிடலாமா? சரி டீ அப்படியே கேஷுவலாக உள்ள என்ட்ராகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே நம்ம டீ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு சைலண்ட்டாக சவுண்டு போடாமல் உள்ளே போயிட்டு பொறுமையாக மாமா எங்கே காணும்? பாத்ரூமில் கிடக்குறானோ மாமா அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி திரும்ப அப்படியே ஜேகே அவருடைய டேபிள் மேலே கை வச்சுக்கிட்டு அப்படியே இடுப்பு மேலேயே ஒரு கை வச்சுட்டு அப்படியே அப்படியே காலை ஆட்டிக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. அப்படியே பெர்மிஷன் கேட்காம உள்ளே வந்ததுனால அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. பெர்மிஷன் கேட்காம தான் உள்ளே வருவியா? அது வந்து பனானா மில்க் ஷேக்கு கொடுக்க அது ஓகே. பெர்மிஷன் கேட்காம உள்ளே வரலாமா? ஐயோ மாட்டிக்கணும். அவரும் மாட்டிக்கணே. டே தப்பு பண்ணிடா. இவன் ஷில்பஸ் தான் நின்றுட்டுருக்கான். மாமா நீங்கள் பனானா மில்க் ஷேக்கை வாங்கிக்கிட்டிங்கன்னா நான் போயிடுவேன். ஓ அங்கே வை அப்படின்ட்டு டேபிளில் கை வச்சிருக்கிற அந்த கைக்கு பக்கத்தில் கண்ணை காட்டா. இப்போ டீவும் அப்படியே பொறுமையாக கிட்ட போயிட்டு அங்கே வைக்க போகிற நேரம் பார்த்து கையை எடுக்கவும் நம்ம டீ அப்படியே பயந்துடுறான். இப்படி பயந்துட்டு எதுக்காக இப்படி பயப்படுறான்? நான் எங்கே பயந்தேன்? நீ என்ன டீயா? உன்னை பார்த்து நான் பயப்பட? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போக ட்ரை பண்ணா நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி கிட்ட எடுத்துக்கிறாரு. இப்போ டீ என்ன பண்ணுற நீ? விட நான் போகணும், நான் தூங்க போகணும், நாளைக்கு காலேஜ் இருக்குது. எனக்கும் காலேஜ் இருக்குது, நானும் அதே காலேஜ் தானே. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். சேர்ந்து போகலாமா? சேர்ந்து போகிறதுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, கூடிய சீக்கிரம் பண்ணிக்கலாம். வீடு நான் போகணும். ஓவராக துள்ளாதா, உனக்கு எனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பிடிக்கும் தெரியும்ட்டா. எனக்கு பிடிக்கும் நான் உன்ட்ட எப்போ சொன்னேன்? நீ சொல்லணும்னு அவசியமே இல்லையே. ஏன்னா நான் உங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது நீ கிட்ட வந்து ஒட்டு கேட்குறேன்னு ஒரு வேலை ஒன்று பார்ப்பியே, அதை உங்கள் அம்மா எனக்கு ஆல்ரெடி பேக் கேமரா வச்சு காட்டிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இதை கேளுங்கம்மா, அதை கேளுங்கம்மா, எங்கே இருக்கான் கேளுங்கம்மா, என்ன பண்ணுறான் கேளுங்கம்மா, யாரையாவது லவ் பண்ணுறானா கேளுங்கம்மா, எப்போ கல்யாணம் கேளுங்கம்மான்னு நோண்டுவையே. அது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இதெல்லாம் வச்சு நானே சொல்கிறேன். ஏன் நான் பொய்யா சொல்கிறேன்? உனக்கு என்ன பிடிக்காது?
மாட்டிக்கிட்டோமா? ஐயோ போச்சு. அது 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 வந்து அது வந்து ஷங்குக்கா என்ன சொன்ன? அது 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 மாமா அது அது வந்து எனக்கு பிடிக்கும் தான் உங்களை. இருந்தாலும் இருந்தாலும் நீ பேசவே விட மாட்டேன். நான் போகிறேன். ஏய் சொல்லு என்ன? ஆ பாரு, சிடுமூஞ்சி எரிஞ்சு விடுறேன். என்னை எதுலேயுமே நீ பேச விட மாட்டேன். அதனால தான் நான் வந்து சொல்ல முடியல போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கையை தட்டி விட்டு போக ட்ரை பண்ணேன். திரும்பி இழுத்து பிடிச்சி வச்சு. அப்போனா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படி தானே? ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்கும் தான். உன்னை பிடிக்காதுன்னு நான் எப்படி சொல்வேன்? பாரு, ரொமான்டிக்காலாம் பேச ட்ரை பண்ணுறேன். அதுவும் எப்பயாவது தான் வரும். அதையும் நீ கழிச்சு விட்டுறாத. நான் தூங்க போகிறேன். பாய். ஏய், எதுக்கு போயிட்டு எங்கே தூங்க? ஓன் கூடயா? ஐயோ அப்பா சாமி, என்னை விட நீ இது வரைக்கும் பண்ணதே போதும். நான் போகிறேன். இப்போ நீங்கள் தூங்கலைன்னா இன்னைக்கு நீ கிளப்புக்கு வந்து நான் அம்மாட்ட சொல்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அம்மாவுக்கு அது சுத்தமாக தெரியாது. அன்றைக்கி நான் பல விதமான பொய்யை பல கோணங்களில் சொல்லி தான் தப்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் சொல்லாத. சொல்லக்கூடாதா? அப்போ வா, என்கிட்ட கூட தூங்க. என் கூட தான் எனக்கு தூங்குற நீ. எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது. ஆமாம், ஹோம்ஒர்க் இருக்குது. அட பண்ணாடா, இன்றைக்கி தானே உனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. இன்னும் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? ஐயோ மறந்துட்டு நீ. அது அது ஏய், சொல்கிறதுக்கும் எந்த ரீசனும் கிடையாது. போ 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 போய் படுப்போ. எனக்கு சுச்சு வருது, நான் சுச்சு போகணும் அப்படின்ட்டு அவர் ரூம் வாசலுக்கு அவர் நடக்க ட்ரை பண்ண. ஏய், ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம். விடமாட்டான் போலியே. ஐயோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது பாய் சொல்லிட்டு போக, இப்போது ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் சொல்கிறாரு. அவர் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு, ஓகே இத்தனை வருஷம் லவ்வை எப்படியோ எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஆனால் கன்றாவியான வழியில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ லவ்வை சொல்லியாச்சு. நைட்டு ஒன்றும் நடக்காமல் பார்த்துக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கண்ட்ரோல்டாயிரு. அவன்கிட்ட மசிஞ்சிடாத. அவன் வேறு சட்டை இல்லாமல் கிடப்பான். அதெல்லாம் அவன்கிட்ட ஒரு சட்டை எடுத்து போடணும். ஓகே, எல்லாம் ஓகே 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 டோக்கி ஓகே டோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அவர்லேயே ஒரு செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படியே உருவாக்கிக்கிட்டு இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூமை விட்டு இப்படி வெளியே வரா. பார்த்தா ரெஸ்ட் ரூம் டோர் ஃப்ரேமில் ஜங்குக்கு அப்படியே கையை வச்சு நின்றுட்டுருக்கா. நம்ம டீ பார்த்து பயந்துட்டு, இங்கே என்ன பண்ணுற நீனு? நீ ஏதோ உள்ளே உழம்பிட்டு இருந்தியே, அதுதான் என்னதுன்னு பார்க்குறதுக்கு வந்தேன். பார்க்க வந்தியா? கேட்க வந்தேன்டா. ஓ, நான் ஒன்றும் ஓடலாம் தரல, நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கு அங்கே வச்சிருக்க பெட்டு மேலேயே போயிட்டு நம்ம டீ நல்லா அப்படி பெட்ஷீட்டுக்குள்ளே புதஞ்சி படுத்துக்கா. இப்போது இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு ரூமை சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு, டீ இந்த ஃபோட்டோலாம் எப்படிப்பா? டெய்லி நான் உன்னை பார்த்துட்டு எழுந்திரிச்சிக்கணும், உன்னை பார்த்துட்டு தூங்கணும்னா? அதெல்லாம் இல்லை, நான் எடுக்கலான்னு தான் அம்மாட்ட சொன்னேன். அம்மா தான் இருக்கட்டும், ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு எடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. மாற்ற வேணாம். ஏன், நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா இல்லை, பக்கத்துலேயே என் ஃபோட்டோ மாற்றிக்கிறேன். எல்லாத்து ஃபோட்டோக்குமா? ஆமாம். ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு மேலே பின்னாடி இருக்க செவத்தில் வந்து இருக்கிற ஃபோட்டோவை கையை காட்ட. ஏன் நம்ம எடுத்துக்கலாம், அது அழகாக தானே இருக்குது. இல்லை அதில் நம்ம மேரேஜ் ஃபோட்டோ மாட்டிக்கலாம். ஐயோ, இவனோட கடவுளே கோட்டை கட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே பெட்ஷீட்குள்ளே அப்படியே ஷை ஆகிட்டு அப்படி உள்ளே போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் அந்த பக்கமாக போயிட்டு நம்ம டீக்கு பக்கத்தில் போயிட்டு படுத்துக்கா அப்படியே கையை நீட்டுறாரு. கிட்ட வா அப்படின்ற மாதிரி நம்ம டீயும் அப்படியே பார்த்துட்டு, ஐயோ என் செல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே 2 பேரும் சேர்ந்தே தூங்குறாங்க.
ஓகேடா. நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நான் க்ரியேட் பண்ணது. அடுத்த வீடியோ இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அடுத்து என்ன மாதிரி ஜானரில் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்களா. சொல்லுங்களா. பை பாய்.